பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் போர்ட் மாஸ் ரூல் இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், நல்லா தெளிவாக பாருங்கள். அதுக்கு அடுத்த டாப்பிக்காக நம்ம வர்க்கமூலம் மற்றும் கனமூலம், ஓகே, ஸ்கொயர் ரூட் அண்டு கியூப் ரூட் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணுற விஷயம், ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூவோட அந்த ரூட் தான் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 256. ஸோ 256 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 16ஓட ஸ்கொயர் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ரூட்டில் இருந்தது அப்படின்னா 16ங்கிறதா நம்ம ஆன்சராக கிடைக்கும். அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போது நான் சொன்னேன் இந்த ஸ்கொயர் வேல்யூ 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சிருக்கணும். அதே போல் தான் கியூப் வேல்யூ ஒரு 1 கியூப்லேருந்து ஒரு 20 கியூபாவது நம்ம படித்து வச்சுருக்கணும். இப்போ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 118வது கொஸ்டினை பாருங்கள். ஸோ அதில் 14641 இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ அதோட வர்க்கமூலம் தானே கேட்குறாங்க, 14641 அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ இப்போ 1 ஸ்கொயர், அதே போல் 2 ஸ்கொயர் வேல்யூ, இப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் எதோட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும், கவனிச்சிருக்கணும். அப்போ 1ன்னு முடிகிறது என்ன? 1 ஸ்கொயர்டு 1ல் முடியும். அதுக்கு அடுத்தது 9 ஸ்கொயர் 1ல் முடியும், ஓகேங்களா? இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனில் லாஸ்ட்டில் இப்போ இங்கே 1ன்னு முடிகிறது 121, 211 தான் முடியுது. மற்றெல்லாம் வந்து இதுக்கான ஆப்ஷனாக வராது, ஓகேவா? இப்போ இதை ஃபைனல் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்க 1 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 2 சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் இங்கே இருக்குல்ல, இந்த 146க்குள்ளே முழுசாக இருக்க ஒரு வர்க்க நம்பர் என்ன? 144 தான் ஒரு முழு வர்க்க நம்பர். என்ன நம்பர்? 12 ஸ்கொயர்டு தான் வந்து அந்த 144. அப்போது இந்த 12ங்கிறத இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். அப்போது இந்த நம்பர் ஒன்று 121 ஸ்கொயர்டாக இருக்கலாம், அல்லது 129 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இதுதான் அதற்கான ஆன்சராக வரும், ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா 121 மட்டும்தான் இருக்குது, 129 இல்லை. ஒருவேளை இங்கே 129 இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ அப்போ இதுலேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். சரிங்க சார், இப்போ 2 ஆப்ஷனுமே இருந்ததுன்னா எப்படி நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா, இங்கே 144 ஒரு வர்க்க எண், அதுக்கு அடுத்த இந்த 146க்கு அடுத்து வர்க்க எண் என்ன? இப்போ 144 12 ஸ்கொயர், அப்போ 13 ஸ்கொயர் என்ன வரும்? 169, ஓகேவா? இப்போ இதிலே நீங்கள் நல்லா கவனிங்க, 146 எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? 144க்கு நியரஸ்ட்டாக இருக்கா? 169க்கு இருக்கா? 144 தான் நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாகவே டைம் சேவ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஓகே? ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்கன்னா எந்த நம்பர் பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அழகாக இந்த ட்ரிக்கு மூலயமா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வைங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஒரு வீடியோவில் ரூட் சம்மந்தமாக என்னென்ன மாடல்லலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்குரிய ஷார்ட்கட்டும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோ நீங்கள் முழுசாக நீங்கள் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ரூட் 784 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 78% ஆஃப் 500ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரூட் 784 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 28ஓட ஸ்கொயர் வேல்யூ, ஓகே? அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூட் 784க்கு பதிலாக 28 நம்ம நோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அப்போ 28 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 500 78%. நீங்கள் 500 நோட் பண்ணிக்கலாம், 78/100 நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். டேரெக்டாக நீங்கள் 5ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 8 40க்கு 0 பேலன்ஸ் 4, 7 35 4 39, ஓகேங்களா? இங்கே எக்ஸ், அதாவது 28 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 28 ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக போயிடும், ஓகே? ஸோ அப்போ 28ங்கிறத நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 28 மைனஸ் ஆனிச்சுன்னா 2, அதுக்கப்புறம் இங்கே 8 தான் இருக்கும், 8ல் 2 போனுச்சுன்னா 6, இங்கே 3 அப்படியே தான் இருக்கும், 362. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 362. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகே? ஸோ அப்போ பெர்ஃபெக்டாக ஒரு ரூட் வேல்யூவில் ஸ்கொயர் வேல்யூ வந்தது அப்படின்னா
அழகாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு இல்லாமல் இந்த மாதிரி ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வேல்யூவாக போடுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இங்கே 3 இந்த மாதிரி இருக்குது. சின்னதாக அந்த இடத்துல 3ன்னு கொடுக்குறதுக்கும் வெளியில் தனியாக 3ன்னு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ √5ன்னே உள்ளே வச்சுக்கோங்க. இங்கே க்யூப் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா குட்டி அந்த கொக்கிக்கு உள்ளே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கொக்கிக்குள்ளே இல்லைன்னா வந்துட்டு இந்த கார்னர்கிட்ட குட்டியாக 3ன்னு நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் க்யூப் ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் 125ன்னு இருந்துச்சுன்னா இது 5ஓட க்யூப் வேல்யூ தான் 125. அப்போ 5 தான் அதுக்கான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஆனால் தனியாக அந்த மாதிரி 5 வெளியில் 18 வெளியில் இருக்குது, 2 வெளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது இப்போ 3 தானே, இங்கே 5√3 ப்ளஸ் 18√3 மைனஸ் 2√3. அப்போ இங்கே √3 காமனாக இருந்துச்சு அப்படின்னாவே ரொம்ப சிம்பிளானதான். √3 அப்படியே போட்டுருங்க. காமனாக இருந்துச்சு அப்படின்னா √3 அப்படியே போட்டுருங்க. இப்போ எப்பயும் போல் 5 18 இது ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 23 அப்படின்னு வரும். 2 வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 21ன்னு வரும். அப்போ 21√3 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரூட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு அர்த்தம். பவரில் 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது தேவையான நேரத்தில் அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 க்யூப் √40ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் 3 க்யூப் √625ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 4 க்யூப் √320ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துருக்க நம்பர் ஏதாவது பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பரான்னு நீங்கள் கவனிக்கணும். ஓகே, மறந்துடாதீங்க. பெர்ஃபெக்ட் க்யூப், இங்கே க்யூப்னு வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதே இது அந்த இடத்துல ஸ்கொயர் வேல்யூ அல்லது ரூட் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே நல்லா கவனிங்க, 2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே க்யூப் √40ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3 அப்படியே வச்சுட்டு க்யூப் √625ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 4 இன்ட்டு க்யூப் √320ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன க்யூப் ரூட் தானே. அப்போ உள்ளே கொடுத்துருக்க நம்பரில் 2 நம்ம பிரிக்கணும். அந்த 2 பிரிக்கும்போது அதில் ஏதாவது ஒரு நம்பர் ஒரு க்யூப் ரூட் வரக்கூடிய நம்பராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிறது 8×5 40ன்னு சொல்லலாம். இதில் எது க்யூப் வேல்யூ வரும்? 8ங்கிறது 2ஓட க்யூப் வேல்யூ தானே. அப்போது நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா 2 வெளியில் இருக்க 2 இங்கே க்யூப் √8×5. அப்போ 40 எப்படி பிரிச்சிருக்கேன்? 8×5ன்னு பிரிச்சிருக்கேன். அந்த பிரித்ததில் என்ன கண்டிஷன்? இங்கே க்யூப் வந்திருக்கிறதுனால அதில் நான் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 2ஆக பிரிக்கிறதுல ஒரு நம்பர் ஒரு க்யூப் நம்பராக இருக்கணும். இது புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 3 வெளியில் வந்திருக்கிற 3. இப்போ க்யூப் √625. இந்த 625 நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஒரு க்யூப் நம்பர் வரணும். அப்போ 125 × 5 625. அப்போ 125ங்கிறது 5ஓட க்யூப் வேல்யூ தானே. அப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? மைனஸ் 4 இன்ட்டு க்யூப் √320ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 64 × 5. இப்போது இதில் நீங்கள் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, ஒரு நம்பர் என்னாகும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு க்யூப் நம்பர், இங்கே க்யூப் கொடுத்ததுனால ஒரு பெர்ஃபெக்டான க்யூப் நம்பர் வரும். ஒரு நம்பர் பிரிகிறது, அந்த பிரிஞ்ச நம்பர் எல்லா இடத்துலையுமே காமனாக வர வாய்ப்பு இருக்கும். இதுதான் நீங்கள் கரெக்டாக பிரிக்கிறதுக்கான அடையாளம். ஓகே சார், எந்த நம்பரை சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 5 தனியாக வந்துருச்சு. அப்போ இதை நீங்கள் 5ஓட கம்பேர் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதாவது 5ஆல் டிவைட் பண்ணிங்கனாவே ஒரு பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடச்சிரும். அதே போல் இங்கேயும் நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு க்யூப் நம்பர் கிடச்சிரும். இதுதான் குழு. ஓகேவா? அப்போ அந்த நேரங்களில் எப்படி நம்பரை நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோன்னா இந்த மாதிரி குழு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், ஆல்ரெடி 2 வெளியில் இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க, ஆல்ரெடி 2 வெளியில் இருக்குது. இப்போ 8 என்ன ஆகும்? க்யூப் ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ 8 வெளியில் வரும்போது 2ன்னு மாறும். ஆல்ரெடி இருக்க 2 இங்கே 8 வெளியில் வரும்போது 2ன்னு மாறும். இந்த க்யூப் ரூட்டுக்குள்ளே அந்த 5 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சா? இதே போல் தான் இந்த 3 வெளியில் அப்படியே தான் இருக்கும். 125ங்கிறது வெளியில் வரும்போது 5 அப்படின்னு வரும். ரிமைனிங் இருக்க அந்த க்யூப் √5 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 4 இன்ட்டு 4 வெளியில் வரும்போது என்ன ஆகும்? க்யூப் ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போது 4ஓட க்யூப் வேல்யூ தான் 64. அப்போ 4ன்னு வெளியில் வரும். க்யூப்
5. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4. ஓகே, ஸோ அப்போ 4 கியூப் ரூட் 5 அப்படி நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3 15. 15 கியூப் ரூட் 5 நோட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் வரும், 4 நாங்க 16ன்னு வரும். 16 கியூப் ரூட் 5. ஓகே, இப்போ எது காமனாக இருக்குது? கியூப் ரூட் 5 அப்படியே இருக்கா? ஸோ அப்போது இந்த கியூப் ரூட் ஆஃப் 5 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 15 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 16ன்னு வரும். ஓகே, சாரி 19 அப்படின்னு வரும். இங்கே மைனஸில் 16 இருக்குது, அப்போ மைனஸ் 16. 19ல் 16 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3 வரும். அப்போ 3 கியூப் ரூட் 5 இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 3 கியூப் ரூட் 5 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வெறும் வந்துட்டு ரூட் 5 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது தவறானது, கியூப் ரூட் வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ வந்தால் என்ன பண்ணணும், இன்கேஸ் வரலை அப்படின்னா அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணணுங்கிறத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். சுருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ரூட்டில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல, இப்போ ரூட்டுக்கு மேலே எதுவுமே கொடுக்கலன்னா இது ஒரு ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 48 அப்படிங்கிற நம்பரை பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். இப்போ நீங்கள் 48 16 × 3ன்னு பிரித்து பாருங்கள், நம்மளுக்கு 48 வருதா? இதில் 16ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர், 3 வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த 3 வச்சே நம்ம அடுத்தடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ -3 ரூட் 108ன்னு இருக்கா? இப்போது 108 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36ன்னு வருமா? அப்போது 108 36 × 3ன்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே போல் ப்ளஸ் 2 ரூட் 27. அப்போ இது என்ன வரும்? 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 9 × 3ன்னு வரும். ஏன்னா 3 27. அதே போல் 192 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 6 64ன்னு வருமா? அப்போ ப்ளஸ் ரூட் 64 × 3ங்கிறத நம்ம 92 நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம். அதில் 64ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்லாம் ரூட்டுக்கு வெளியில் வரும்போது என்ன ஆகும்? இப்போ 16ங்கிறது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 4ன்னு வரும், 4 ரூட் 3. அதே போல் இங்கே -3 ஆல்ரெடி இருக்குது, 36 வெளியில் வரும்போது 6ன்னு வரும். ஓகே, அப்போ -3 × 6 ரூட் 3 ப்ளஸ் 2 ஆல்ரெடி இருக்குது, 9 ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 3ன்னு வரும். அப்போ 3 ரூட்டுக்குள்ளே இருக்க 3. ஓகே, ப்ளஸ் 64ங்கிறது 8ன்னு வரும், 8 ரூட் 3. ஓகேங்களா? இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா பாருங்கள். இப்போது 4 ரூட் 3. ஓகேங்களா? ஸோ 4 ரூட் 3. இங்கே என்ன ஆகும்? 3018 -18 ரூட் 3 ப்ளஸ் 6 6 ரூட் 3 ப்ளஸ் 8 ரூட் 3. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா -18 மைனஸில் இருக்கிறது இந்த 18 ரூட் 3. மற்ற ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கவனிங்க. 4 ரூட் 3 6 ரூட் 3 ப்ளஸில் தான் இருக்குது, 8 ரூட் 3 ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மறுபடியும் இங்கே 4 + 6 10, 10 + 8 18 ரூட் 3 ப்ளஸில் இருக்கும். அப்போ ப்ளஸில் இருக்க 18 ரூட் 3 மைனஸில் இருக்க 18 ரூட் 3 கேன்சல் ஆயிரும். 0 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் வந்திருக்கு அதை நம்ம என்ன கண்டிஷனில் பிரிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின் எது வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ரூட்டுன்ட்டு அடுத்தடுத்த நம்பர் போய்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு நம்பரோட முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி வர்றத ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் அப்ளை ஆகாது. என்னென்னா ரூட்டில் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ரூட்டில் 1ன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் இருந்தே நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? ரூட்டுக்கு அப்புறம் அடுத்து 5 இருக்குது, அடுத்து 14 இருக்குது, அடுத்து ரூட் 1 இருக்குது, அடுத்து ரூட் 9ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இந்த ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைட் சைட்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா சிம்பிளை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 3 ரூட் 9க்குள்ளே அதை ரூட் 9 ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் 3ன்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 + அந்த 3ன்னு வருமா? இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 4 அப்படின்னு வருமா? ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்தது 4. ஓகே, இப்போது இங்கே 4 ரூட்டுக்கு வெளியில் வரும்போது, அதாவது ரூட் 4 தானே இருக்குது, இது வெளியில் வரும்போது 2ன்னு இருக்கும்.
அந்த 2 எதோட ஆட் ஆகும்? 14ஓட ஆட் ஆகும். அப்போ 14 + 2 16. அப்போ அந்த 16 ரூட்டுக்குள்ளே இருக்குது. 16 வெளியில் வரும்போது 4ன்னு வரும். அந்த 4 எதோட ஆட் ஆகும்? இந்த 5ஓட ஆட் ஆகும். 5 + 4 9. ஓகேங்களா? ஸோ அப்போ 9ன்னு இருக்குது அப்படின்னா ரூட் 9ன்னு இருக்குது. ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 3ன்னு வரும். எங்கே ஆட் ஆகும்? இந்த 1ஓட ஆட் ஆகும். 1 + 3. அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே 4ன்னு இருக்கும். இன்னும் ரூட்டுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு வருமா? அந்த 2 இங்கே எங்கே ஆட் ஆகும்? இந்த 1ஓட ஆட் ஆகும். அப்போ ரூட்டுக்குள்ளே 1 + 2ன்னு இருக்கும். ஃபைனலாக ரூட் 3ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ரூட்குள்ளே இருந்து அடுத்தடுத்தது நீங்கள் நம்பர்லாம் அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெர்ஃபெக்ட் நம்பராக தான் இது அடுத்தடுத்து வரும். லாஸ்ட்டில் இங்கே வரும்போது தான் அது ரூட்டுக்குள்ளே ஒரு பெர்ஃபெக்ட் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும். ஓகேவா? இப்போ இங்கே ரூட் 3ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அதனால் நம்ம இந்த ரூட் 3 அப்படியே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கப்புறம் வர கொஸ்டினுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ரூட்டுக்கு அடுத்து 609ன்னு இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்ன அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே வந்திருக்க நம்பர் என்ன, 609, சிம்பிள் என்ன, இதை மட்டும் நீங்கள் கவனிச்சாவே போதும். இப்போது நீங்கள் ரூட்டுக்கு அடுத்து, அதாவது 609க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? ரூட் 625 தான். ஏன்னா ப்ளஸ் தானே. ஓகே, ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா 609க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். அதே இது மைனஸ் வந்துச்சு அப்படின்னா 609க்கு முன்னாடி உள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதை தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ 625 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேறு எதையுமே நீங்கள் சிம்பிளை பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கேருந்து என்ன தான் நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டு வந்தாலும் லாஸ்ட்டில் இந்த 609ஓட ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகும். அந்த ஆட் ஆகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கிறனால தான் ஆப்ஷனில் எதுவுமே ரூட்டில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே 609க்கு அடுத்து உள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் இதற்கான ஆன்சராக வரும். அப்படிங்கிறத அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதிலே அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். கவனிங்க. இப்போ நீங்கள் இதில் இந்த மாதிரி இருக்கிறதுல ஆப்ஷன்லையும் பார்த்தாலுமே எல்லாமே ஒரு முழு நம்பராக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரூட்டுக்குள்ளே வர்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான், புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்? நம்பர் என்ன? 75. சிம்பிள் என்ன? ப்ளஸ் தானே. ஓகே, ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துருக்குன்னா 75க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதுதான் அதற்கான ஆன்சராக வரும். ஸோ கீழே ஆன்சர் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஆன்சரை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறது அவங்களோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடல் நிறையா கேட்டிருப்பாங்க டிஎன்பிசியில். ஸோ அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே என்ன கொஸ்டின் கேட்டாலும் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாருங்கள். இங்கேயும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ரூட்டுக்கு அப்புறம் 77 இருக்குது, 77க்கு அடுத்து மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? 77க்குள்ளே இருக்க ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 77க்குள்ளே இருக்கிறது என்ன? 64 தான். இந்த ரூட் 64ங்கிறது எதோட வேல்யூ? 8ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இதே ட்ரிக்கு சேம் நம்பர் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், ரூட் 6ன்னு வந்து ப்ளஸ் ரூட் 6, அடுத்து ரூட் 6ன்னு வந்து இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்னு வந்திருந்தாலுமே கூட நம்ம என்ன கவனிக்கலாம்? நம்பர் 6, அடுத்து ஒரு ப்ளஸ்ஸு. அப்போது 6க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 9 தான். அப்போ ரூட்டுக்குள்ளே 9 இருந்துச்சுன்னா ரூட் வெளியில் வரும்போது 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ சேம் நம்பர் வந்திருந்தோம், ப்ளஸ் வந்திருக்கா ஆர் மைனஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்பரா பின்னாடி நம்பரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா சேம் நம்பர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூட் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் கவனிச்சிங்க அப்படின்னா
மல்டிபிள் அப்படிங்கிற கண்டிஷனில், அதாவது ரூட்டுக்குள்ள 3ன்னு போட்டு இங்கே பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது பெருக்கல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தும் √3ன்னு இருக்குது, பெருக்கல் அடுத்து √3ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஓகே, அந்த பாயிண்ட் கூட ஒரு சில நேரத்தில் இப்படி கொடுக்காம இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துமே கூட, அதாவது இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷனில் வந்து இன்ஃபினிட்டிவ்னு இருந்தது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். 3ன்னு இருக்குன்னா 3 தான் அதற்கான ஆன்சர். இப்போ இது அடுத்தது நீங்கள் பாருங்கள், ரூட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த 56ங்கிறது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த 56 அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது ரூட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிபிள் வந்து இன்ஃபினிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. அதாவது ரூட்டுக்குள்ளே 18ன்னு இருக்குது, இப்போ இடையில எதுவுமே இல்லாமல் ரூட்டுன்னு வந்திருக்கு. அப்போ மல்டிபிள் கண்டிஷன் தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? இன்ஃபினிட்டின்னு இல்லாமல், ஓகே, ஸோ முடிவிலி வரை என இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, 1 3 டாட்டுன்னு இல்லாமல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல்னு இதோட முடிச்சிட்டாங்க. அதாவது 3 ரூட்டுக்குள்ளே நோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி லிமிட்டடாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்ஃபினிட்டின்னு இல்லாமல் ஒரு 3 டைமோ ஒரு 4 டைமோ 5 டைமோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா எக்ஸ் பவர்லேயே வந்துட்டு 2 வேல்யூ, அதாவது 2n - 1 டிவைடட் பை 2n, இதுதான் இதற்கான ஃபார்முலா. இது வந்து எக்ஸ் பவர்லேயே வர்றது. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்னங்க சார் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுதான் எக்ஸ். அப்போ 18ஓட பவரில் 2n. ஓகே, அப்போ n வேல்யூ என்னன்னா எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்திருக்கா? அப்போ என்னோட வேல்யூ 3. அப்போ 2³ நோட் பண்ணோம். -1 கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை 2³. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போ 18. 2³ வேல்யூ என்ன? 8. அப்போது 2³ வேல்யூ 8 -1 டிவைடட் பை 8. இதெல்லாம் பவர்லேயே இருக்குது. 8ல் 1 போட்டுச்சுன்னா 7. அப்போ 18 பவர் 7/8 தான் இதற்கான ஆன்சர். 18 பவர் 7/8 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ என்ன கண்டிஷனில் இருக்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற நோட் பண்ணியாச்சு. ஸோ ரூட்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் டவுட்டாக இருக்கும். இப்போது ரூட்டுக்குள்ளே வந்துட்டு டிவைட்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு நம்பர் வந்து டிவைட் வந்தால் என்ன பண்ணுறது? அடுத்த கொஸ்டின் அதான் பார்க்கலாம். ரூட்டுக்குள்ளே டிவைட்னு இந்த மாதிரி வருது. அதாவது உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு வந்து ஒரு டிவைடு வந்திருக்கு, மறுபடியும் எக்ஸ்ன்னு வந்து ஒரு டிவைடு வந்திருக்கு. இந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ வந்து டிவைடில் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட கியூப் ரூட் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 டிவைடட் பை ரூட்டில் 125 டிவைடட் பை அதே போல் ரூட்டில் 125 டிவைடட் பை இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த 125க்கு நீங்கள் கியூப் ரூட் எடுக்கணும். 125 கியூப் ரூட் எடுத்தால் 5ங்கிறத அதற்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதோட வேல்யூ பார்க்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஜென்ரல் ஃபார்மெட்டில் கேட்டிருந்தாங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரூட்டில் அது இடையில ப்ளஸ் இருந்தால் என்ன, மைனஸ் இருந்தால் என்ன, அதே போல் மல்டிபிள் இருந்தால் என்ன, டிவைட் இருந்தால் என்ன அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன மாடல்லாம் கொஸ்டின் வந்திருக்குங்கிற பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கியூப் ரூட் பெரிய வேல்யூ வந்து அதை சிம்பிளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூப் ரூட்டுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி நான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், அதே போல் கியூப் ரூட்டுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 1 கியூப்லேருந்து ஒரு 20 கியூபாவது நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8000 இருந்துச்சு அப்படின்னா இது 20ஓட கியூப் வேல்யூ தான். அப்போ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த 9261ங்கிறது 21ஓட கியூப் வேல்யூ தான் அப்படிங்கிறதை நீங்கள் அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் 21/20 நீங்கள் நோட் பண்ணலாம். அப்போ அதில் அடுத்து என்ன ஆகும்? 21ல் ஒரே ஒரு 20 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்குது, 1/20. இதான் அதற்கான ஆன்சர்னு சூஸ் பண்ணலாம். இப்போ ஷார்ட்கட் சார் எனக்கு பெரிய நம்பருக்கு வேல்யூ தெரியலை, ஷார்ட்கட் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூட் 9261க்கு ஒரு அழகான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ கியூப் வேல்யூலே வந்து லாஸ்ட்டில் 1ன்னு முடிகிறது என்ன, 1ங்கிற மட்டும்தான், 1 கியூப் மட்டும்தான் 1ன்னு முடியும். மற்றதெல்லாம் வந்து அது 1ன்னு முடியாது. ஓகே, ஸோ அது நீங்கள் நல்லா செக் பண்ணாங்கன்னா போதும். 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ 8, அடுத்து 3 கியூபோட வேல்யூ 27, 4 கியூபோட வேல்யூ 64, 5 கியூபோட வேல்யூ 125, 6 கியூபோட வேல்யூ 216, 7 கியூபோட வேல்யூ 732,
சாரி 343, 8 கியூபோட வேல்யூ 512, 9 கியூபோட வேல்யூ 729, 10 கியூபோட வேல்யூ 1000. ஓகே, ஸோ அப்போ இதில் நீங்கள் கவனிங்க, அதாவது 2ங்கிற நம்பரும் 3ஓட கியூப் வேல்யூ இந்த இதுக்கு மட்டும்தான் மாறி இருக்கும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ 2ன்னு முடிகிற 2 கியூபோட வேல்யூ 8ன்னு முடியும், 8 கியூபோட வேல்யூ 2ன்னு முடியும். ஓகே, 8 கியூபோட வேல்யூ 2ன்னு முடியும். அதே போல் 3 கியூபோட வேல்யூ 7ன்னு முடியும், 7 கியூபோட வேல்யூ 3ன்னு முடியும். இது மட்டும்தான் அப்படியே மாறி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, அது சொல்லிட்டேல. அதே போல் 4 கியூப்னா 4லே தான் முடியும், 5 கியூப் அப்படின்னா 5லே தான் முடியும், 6 கியூப் 6லே தான் முடியும், 9 கியூபு 9லே தான் முடியும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த கியூபில் யூனிட் டிஜிட்டை நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஓகே, அப்போ இங்கே 1ன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1 கியூப் தான் இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகேவா, 1 கியூபு. இப்போ அடுத்தது நம்ம ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும்போது, ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பரை மட்டும் கேன்சல் பண்ணோமா, இங்கே கியூப் வேல்யூ பார்க்கும்போது 2 நம்பரை கேன்சல் பண்ணணும். ஓகே, 2 நம்பரை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கு 9க்குள்ளே எது ஒரு பெர்ஃபெக்டான கியூப் வேல்யூ இருக்குது, 8 தானே இருக்குது. அதாவது 2 கியூபோட வேல்யூ தான் 8. அப்போ இங்கே 2ங்கிறதா நீங்கள் நோட் பண்ணணும். 21 கியூப் வேல்யூ தான் இந்த 9261. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் இருக்குல்ல, எனக்கு போதும் சார், நான் எக்ஸாம் ஹாலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 20 கியூபாவது நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா இந்த டைமும் மிச்சம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரைட். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிற பார்த்துட்டோம் ஆல்ரெடி. 1/20 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே பேஸ் 2ன்னு இருக்குது, இது பவரில் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அதாவது பேஸ் 2 இருந்து பவரில் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கியூப் ரூட் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோமா. இப்போ பாருங்கள், 8×32. ஓகே, 8×32. இப்போ நீங்கள் கியூபுக்குள்ளே நீங்கள் வேல்யூ நோட் பண்ணுறீங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறது ஒரு கியூப் வேல்யூ தானே. ஸோ கியூப் வேல்யூங்கிறனால நீங்கள் 2 கியூப்ங்கிற நோட் 2 அப்படின்னு நோட் பண்ணலாம். இங்கே கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் பவர் வேல்யூ நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, ஆக்சுவலாக இதை இந்த கொஸ்டினை இந்த பேஸ் 2 வரணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேனா. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த ரூட் 32 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் 32 கியூப் ரூட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா பவரில் 1/2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அதே இது கியூப் ரூட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பவரில் 1/3 நம்ம நோட் பண்ணணும். அப்போ இந்த முழு நம்பரை போட்டுட்டு பவரில் 1/3 நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அந்த 32 நம்ம பழைய மாடலில் நம்ம பிரித்த பாருங்க ஸ்டார்டிங்கில் அப்படியே நான் யோசிச்சுட்டேன். சாரி. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பேஸ் 2 அப்படின்னு இருக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ பேஸாக மாற்றணும், பேஸ் 2 நம்ம மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம், 32ங்கிறது 2 பவர் 5ஓட வேல்யூ தான் 32. ஓகேங்களா, ஸோ 2 பவர் 5ஓட வேல்யூ தான் 32. பவரில் 1/3 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ 2 பவர் எக்ஸ் நோட் பண்ணிடலாம். இங்கே 2 பவர் இந்த 2 வேல்யூ மல்டிபிளாக இருக்கும். அப்போ மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 5/3, அதாவது 5 × 1/3 அப்படிங்கிறது 5/3ன்னு வரும். இதெல்லாம் பவரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்தாச்சு. என்ன அப்படின்னா பேஸ் இப்படி சமமாக இருந்தது அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 5/3. 5/3 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சொன்னது அது மிஸ் ஆகி பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பேஸ் 2ன்னு இருக்கிற மாதிரி இதையும் நம்ம பேஸ் 2ஆக மாற்றணும். அப்போ அதுக்கு ஏற்ற அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம், அதாவது ரூட்டுக்குள்ளே அடுத்தடுத்து ரூட் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதே போல் கியூப் ரூட்லேயும் வந்து அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்க நீங்கள் 3 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு மைனஸ்ன்னு இருக்கா, மைனஸ். ஓகே, அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 67ன்னு இருக்குது. அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்சரும் மைனஸில் வரும். இந்த முன்னாடி மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சரும் மைனஸில் தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா 67 மைனஸ்ன்னு இருக்குது. இது வந்து கியூப் ரூட்டில் தானே இருக்குது. அப்போ 67க்கு முன்னாடி எது ஒரு பெர்ஃபெக்டான கியூப் வேல்யூ, கியூப் ரூட் வேல்யூ, அதுதான் அதற்கான ஆன்சர். அதாவது
64 தானே, ஏன்னா 67 சம்திங் ஒரு நீங்கள் 3 மைனஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ இங்கே 64ன்னு வரும், கியூப் ரூட் ஆஃப் 64. அப்போ 64 எதோட கியூப் வேல்யூ, கியூப் ரூட் வேல்யூ 4ஓடது. ஓகேங்களா, அப்போ -4 தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது இந்த கியூப் கான்செப்ட்லேயும் இதே ட்ரிக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுக்குறேன். 161வது கொஸ்டின், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதே போல் கியூப் ரூட்டுங்கிறதா இருக்குது, மைனஸில் ஆரம்பித்து 121 ப்ளஸில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க, குரூப் 1ல் கேட்டிருக்கதான். இங்கே கியூப் ரூட் ஆஃப் ஒரு ரூட் ஆஃப் 0.01562 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெசிமலில் கொடுத்துருக்கத ரூட்டுக்குள்ளேயே ஒரு பின்ன வேலையாக மாற்றிக்கலாம். அதாவது இங்கே கியூப் ரூட் கொடுத்து ஒரு ரூட் அப்படியே போட்டிருந்து உள்ளுக்குள்ளே இருக்க இந்த டெசிமல் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பின்ன வேலையாக மாற்ற போகிறோம். அப்போ நான் முழு நம்பர் அந்த இந்த ஜீரோயும் சேர்க்காம முழு நம்பராக 1, 5, 6, 2, 5 இதை நான் நோட் பண்ணிடுறேன். டிவைடில் என்ன நோட் பண்ணணும், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வருது, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 டிஜிட் வந்திருக்கு அப்படின்னா அப்போ 1 பக்கத்தில் 6 0 நம்பர் நோட் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், எதுவுமே வேற எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஒரு டெசிமல் வேல்யூ மட்டும் பின்ன வேல்யூயா மாற்றிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஏன்னா இது எல்லாமே கியூப் ரூட்குள்ளே தான் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 15625ங்கிறது ஏதோட ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருங்கிற சொல்கிறேன். அதே போல் கீழே இவ்வளவு 0 இருக்குது அப்படின்னா இந்த ரூட்டுக்கு வெளியில் நம்ம கொண்டு வரணும். அப்போது 2 0 இருக்க இடத்துல 1 0 கொண்டு வரணும். அதே போல் இந்த 2 0 இருக்கிற இடத்துல 1 0 கொண்டு வரணும். இந்த 2 0 இருக்கிற இடத்துல ஒரே 1 0 மட்டும் கொண்டு வரணும். அப்போது கியூப் ரூட்டில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, நல்லா கவனிச்சுக்கணும். கீழே தான் ஒரு ரூட்டை மட்டும் கேன்சல் பண்ணுறேன், அது வந்து ஸ்கொயர் ரூட்டு தானே. அப்போ இங்கே 10,000 கூட கிடையாது, 1 பக்கத்தில் 6 0. அப்போ என்ன, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கே அந்த 6 0க்கு பதிலாக 3 0 மட்டும், 2 0க்கு பதிலாக இந்த 1 0, இன்னொரு 2 0க்கு பதிலாக இன்னொரு 0, அதே போல் இருந்து அப்போது 1000 மட்டும் நோட் பண்ணலாம். இப்போ 15,625 எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா எப்பயுமே 25ன்னு வருதுன்னா 5 எண்டிங் ஸ்கொயர் தான். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 ஸ்கொயருங்கிறது இப்போ இந்த 5ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 25ல் தான் முடியும். அதுக்கடுத்தது இந்த 6 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன வேல்யூ வருதோ அதுதான் ட்ரிக்கு. அப்போ 6 42. அப்போ 65ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா 42 25. அப்போ அதே போல தான் இங்கே 25ன்னு முடியுதா. ஸோ அப்போ 25ன்னு முடிகிறத நான் 5 ஸ்கொயர்னு வச்சுட்டேன். அடுத்து 156 இருக்கா, 156னா அடுத்தடுத்த எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 156 கிடைக்கும், 12ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணால் 156 கிடைக்கும். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கணும், இந்த 12ங்கிற நம்பரை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 6ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 7 தான் எடுத்துருந்து மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதே போல் தான் 12 × 13 தான் 156. அப்போ இங்கே 12 தான் வரும். 125ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் இந்த 15 625. அப்போ நிறையா ட்ரிக்கு நீங்கள் இது மூலயமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே 125 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 125ங்கிற மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த கியூப் ரூட்டை மட்டும்தான் அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் கவனிங்க, அப்போ ஒவ்வொன்றுமே கியூப் ரூட் தானே வெளியில் கொண்டு வரணும். 125ங்கிறது 5ஓட கியூப் வேல்யூ, அதே போல் 1000 அப்படிங்கிறது 10ஓட கியூப் வேல்யூ. அப்போ நம்ம ரூட்டுக்கு வெளியில் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டோம். இப்போ 5/10ங்கிறது 0.5 நம்ம சொல்லலாமா, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே பாயிண்ட்ல தானே இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா இந்த மாதிரி அவங்க டெசிமல்லையும் கொடுத்துருந்தாலும் நம்ம எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சம்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அழகாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ 729 கியூப் வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க, 729 கியூப் வேல்யூ தான். அப்போ 729ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 9ஓட கியூப் வேல்யூ மைனஸ் 27 கியூப். ஓகே, 27ங்கிறதும் கியூப் வேல்யூ ரூட் கியூபில் கொடுத்துருக்காங்கன்னா 3ஓட கியூப் வேல்யூ தான் 27.
அடுத்து ப்ளஸ் 16 ஸ்கொயர். ஓகே, ரூட்டுக்குள்ளே வந்து இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்கொயர் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாட்டினாலும் ஸ்கொயர் தான். அப்போ 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 4ஓட ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை 512 கியூப் வேல்யூ. ஓகே, அப்போ எதோட கியூப் வேல்யூ? 8ஓட கியூப் வேல்யூ தான் 512 ப்ளஸ் 343 கியூப் வேல்யூ தான். ஓகேவா, கியூப் ரூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 343 எதோட கியூப் வேல்யூ? 7ஓட கியூப் வேல்யூ மைனஸ் இங்கே நீங்கள் கவனிங்க 256 ரூட்டுக்குள்ளே வந்துட்டு, அதாவது 4 ரூட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏதோட பவர் வேல்யூ 4ன்னு வந்துச்சுன்னா 256 வரும். 4ஓட பவர் வேல்யூ தான். ஓகேங்களா, அப்போது 4 பவர் 4 256. அப்போ இதில் வந்து ரூட்டுக்கு வெளியில் வரும்போது இந்த 4 கேன்சல் ஆகும். அப்போ 4 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். இன்னும் நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா 16 × 16. ஓகேங்களா, 16 × 16 256ன்னு சொல்லுவோமா? அப்போ 16 4 ஸ்கொயர்டு இன்ட்டு மறுபடியும் 16ங்கிறது 4 ஸ்கொயர்டு தான். அப்போ உங்களுக்கு அந்த 4ங்கிறதா ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து மேலே என்ன வருது? இந்த 4ம் நல்லா கவனிங்க, இந்த 4ம் 9ம் ப்ளஸில் இருக்குது. அப்போ 4 9ஐயும் கூட்டினா 13. 13 மைனஸ் 3. அப்போ மேலே என்ன வரணும்? 10ங்கிறது வரணும். ஓகே, ஸோ மேலே 10 வரணும் டிவைடட் பை கீழே கவனிங்க. ஸோ இங்கே 8 வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த மைனஸ் 4. அப்போ இதிலே போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4 தானே இருக்கும். 4 + 7 11. அப்போ 10/11 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே நம்ம கரெக்டான ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட் ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான், அதே போல் கியூப் வேல்யூ தான். கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ என்னோடய வீடியோஸை எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக கவனிக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கை நல்லா இன்வால்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு இந்த ரூட்டில் பவர் வேல்யூலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்துட்டு 5 நோட் பண்ணியிருக்காங்க. 5 ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இங்கே அடுத்தது கியூப் ரூட் மென்ஷன் பண்ணி x⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பவருக்குள்ளே அடுத்தடுத்தது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ரூட்டுக்குள்ளேயே நீங்கள் ஃபஸ்ட்டு x⁻6ன்னு இருக்கா, இந்த கியூப் ரூட் பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? பவரில் 1/3ன்னு மென்ஷன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம். அடுத்து இந்த ரூட் 5க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பவருக்கு அடுத்து பவர்னு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா x⁻6 நோட் பண்ணி எல்லாமே நீங்கள் மல்டிபிளில் நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இதுதான் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் இந்த ஸ்டெப் நோட் பண்ணாலும் சரி, ஆர் நீங்கள் x⁻6ங்கிற பக்கத்துலேயே இங்கே என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் 1/ல நீங்கள் நோட் பண்ணிட்டாவே போதும். 1/3 அடுத்து 1/5. நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் 1/1 நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இங்கே எக்ஸுங்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து கூட அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அழகாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 1 3 3 2 3 6. அப்போ இங்கே என்ன வரும்? x⁻ 2/5 அப்படின்னு வரும். 2/5ன்னு வரும். 2/5 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன்லாம் இது கிளியராக இல்லை. 2/5 இதுதான் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கியூப் ரூட் 2 நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்கொயர் ரூட் தான் 4 நோட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 4√3 நோட் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எந்த நம்பருக்குன்னா இந்த 3 இந்த 2 இந்த 4 இதுக்கான எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 2 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிற கிடைக்கும். நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் சரி, ஆர் நீங்கள் இந்த 2 இதுக்குள்ளே அடங்கும்ல. ஓகே, அப்போ நீங்கள் 2 பற்றி யோசிக்க தேவையில்லை. 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 அதற்கான எல்சிஎம். இப்போது நீங்கள் இந்த கியூப் ரூட் 2 அப்படிங்கிறத 2⁻1/3 நோட் பண்ணலாமா? ஓகே, அதே போல் 4 அப்படிங்கிறத 4⁻1/2 நோட் பண்ணலாம். 3 அப்படிங்கிறத 3⁻1/4 நோட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ தான் எல்சிஎம்மால் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ 12ஆல் எல்லாமே நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணுங்க. 1 3 3 4 3 12 1 2 6 3 6 2 12 1 4 3 12. இப்போ வேல்யூ என்ன இருக்குது? 2⁻4ன்னு இருக்குது, 4⁻6ன்னு இருக்குது, 3⁻3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது வேல்யூலாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஏறு வரிசையில் எழுதிடலாம். 2⁻4ஓட வேல்யூ என்ன?
2 கியூபோட வேல்யூ 8. அப்போ 8 × 2 16. ஓகே, அப்போ 2 பவர் 4ஓட வேல்யூ 16. அதே போல் 4 பவர் 6ஓட வேல்யூ என்ன? நீங்கள் இது பெரிய நம்பராக வரும் பார்த்துக்கலாம். 3 கியூபோட வேல்யூ என்ன? 3 கியூபோட வேல்யூ 27. அப்போ இது கண்டிப்பாக, ஏன்னா 4 கியூப் வேல்யூ 64 போகுது, அப்போ அதை விட கூட தானே போகும். அப்போ சின்ன நம்பர் 16, அப்போ 2 பவர் 4 தான் 16. அதே போல் 3 கியூப் 27ங்கிறது அடுத்த நம்பர். அதுக்கு அடுத்தது 4 பவர் 6 இதுதான். இப்போ நீங்கள் கரெக்டாக இதையும் இந்த ரூட் கான்செப்ட்லேயே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? கியூப் ரூட் 2 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது 3 பவர் இந்த 4 ரூட் 3 அப்படின்னு வரும். அடுத்தது 4 ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 2, அடுத்து 3, அடுத்து 4. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அது இதான் ஏறு வரிசை. இதான் ஏறு வரிசைக்கான ட்ரிக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இது பொது மாடல் தான், ஆனால் இந்த இது அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? √5 + √3 டிவைடட் பை √5 - √3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா, ஸோ இதை நல்லா கவனிங்க. இப்போ கீழே இங்கே இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கா? இந்த கீழே இருக்க முழு வேல்யூக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேல்யூவால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த முழு வேல்யூக்கு ஆப்போசிட்டான வேல்யூ என்ன அப்படின்னா √5. இங்கே மைனஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் போடலாம், +√3. இதுதான் இதுக்கான ஆப்போசிட் வேல்யூ. அப்போ √5 + √3. அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த ஆப்போசிட்டான வேல்யூவால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். இதுதான் முதல் கண்டிஷன். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் அழகாக கீழே கவனிச்சிங்க அப்படின்னா a - b மல்டிபிளில் தானே இருக்குது. அப்போ a + bன்னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூ டிவைடில் என்னவா மாறும்? √5², அதாவது a² - √3² அப்படின்னு மாறும். ஓகேங்களா? மேலே இருக்க வேல்யூ என்ன ஆகும்? மேலே இருக்க வேல்யூ இப்போது ரெண்டுமே ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ இது 2 டைம்ஸ் வரும். √5 + √3² அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிறதுமே a + b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது a², அதாவது a + b² என்ன ஃபார்முலா? a² + 2ab + b². ஓகே, இதை தான் நீங்கள் மேலே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ √5² + 2 × √5 × √3 + √3² டிவைடட் பை, இப்போ நீங்கள் டிவைடில் இருக்க வேல்யூ நல்லா கவனிங்க. √5 அந்த ரூட் வேல்யூ அந்த பவரில் இருக்க அந்த ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் 5 மட்டும் கிடைக்கும். மைனஸ் இங்கே அதே போல் தான், அந்த ரூட் வேல்யூ 2 வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ 3 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரூட் வேல்யூ இந்த ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 5 ப்ளஸ் இப்போ இங்கே இருக்கிறதுல இந்த √3யும் √5யும் மல்டிபிள் ஆகும். அதாவது 2 அப்படியே இருந்துட்டு √5 × √3 5 15. அப்போ ரூட்டுக்குள்ளே 15ன்னு வரும். ப்ளஸ் இங்கே √3 இதுலையும் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 3 மட்டும் இருக்கும். டிவைடில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் 3 போட்டுச்சுன்னா 2. ஓகே, இப்போ மேலே கவனிங்க. இந்த 5 இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8. அப்போ 8 + 2 √15 டிவைடட் பை 2. இப்போ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். உடனே இந்த 2ஐயும் 8ஐயும் அடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மேலே 2 டேர்ம் இருக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே மேலே இருக்க வேல்யூவில் 2 காமனாக எடுக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். 2 காமனாக எடுங்க. 2 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 காமனாக எடுக்கிறேன். 4 + √15 கிடைக்கும் டிவைடட் பை 2. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 4 + √15 கிடைக்குது. 4 + √15 கிடைக்குது. இது ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ என்ன ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கான ரூல்ஸை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு 1 + 25/144 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1 + x/12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரூட்டுக்குள்ளே இருக்க இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இந்த எல்சிஎம் 144 நம்ம எடுத்துக்கணும். எல்சிஎம் கொஞ்சம் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. இப்போ இங்கே நம்ம ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? எல்சிஎம் 144 எடுத்துக்குவோம். இந்த 144 + 25ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 1 + x/12 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா?
இப்போ இங்கே மேலே இருக்க வேல்யூ 144 25 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 169 டிவைடட் பை 144 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் பை 12ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் 169ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. 144 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் பை 12. இதுவும் நீங்கள் சிம்பிளை பண்ணால் எக்ஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த 13 வரும். டிவைட்னா எல்சிஎம்ங்கிறது உங்களுக்கு 12 அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி 12 இருக்குது, இங்கே நம்ம 13 வந்தாகணும். அப்போ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 13ன்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவிலேருந்து நீங்கள் ரூட் சம்மந்தமாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், அதை நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.